ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கோதுமை தோசை ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் கோதுமை மாவு, அரிசி மாவு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, ஜீரகம், க்ரஷ் பண்ண பிளாக் பெப்பர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்டு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிக்கோங்க. கோதுமை தோசை கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா உங்களோட பேட்டர் வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும், ரவை தோசைக்கு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக நீங்கள் பேட்டர் இருந்தால் தான் உங்கள் தோசை வந்து முருகலாக வரும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனை வந்து நல்லா ஹீட் ஆக்கியிருக்கேன். நல்ல ஹாட்டான பேன். நீங்கள் கேஸ்ட் அயர்ன் இல்லைன்னா நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஹைட்டில் இருந்து மாவு வந்து ஊற்றுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஓட்டையாக வந்து நல்ல முருகலாக கோதுமை தோசை வரும். ஒரு ஹைட்லேருந்து ஊற்றிட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு லோ பண்ணிக்கோங்க. அடுப்பை ஓரளவுக்கு குறைச்சி நல்லா முருக விட்டுருங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். நீங்கள் வேணும்னா இந்த தோசையை திருப்பி கூட போட்டுக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது பிடிக்கும், அதனால் நான் திருப்பி போடல. அவ்வளோதான், நம்மளோட கோதுமை தோசை ரெடி. இதை சட்னி, சாம்பார், தக்காளி சட்னி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். இதோடு இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.